டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக நீடிக்கும் ஆட்டோ கட்டண பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய மீட்டர் கட்டணம் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்து விவரிக்கிறார் தொகுப்பாளர் வைகரை வருணன். நன்றி கவிதா. தமிழ்நாட்டில் ஆட்டோவில் மீட்டர் பொருத்தி அதன்படி கட்டணம் வசூலிக்கணுன்றது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு விதிமுறை. ஆனால் நடைமுறையில் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை என்பது தான் பொதுமக்களினுடைய ஒரு குற்றச்சாட்டு. பல பயணிகள் ஆட்டோவில் ஏறுவதற்கு முன்னாடியே கட்டணம் குறித்து பேச வேண்டிய நிலை இருப்பதால் ஓட்டுநர்களுக்கும் பொதுமக்களுடைய பல்வேறு மோதல்களும் விவாதங்களும் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் பல இடங்களில் குறைந்தபட்ச கட்டணமாக 100 ரூபாய் வரைக்கும் வசூலிப்பதா பொதுமக்கள் தரப்பில் தொடர்ந்து புகார்கள்லாம் எழுந்துட்டு வருது. பேருந்து வசதி குறைவான இருக்கக்கூடிய பகுதிகள், அப்புறம் அவசர பயணங்கள், இரவு நேர பயணங்கள் போன்ற சூழல்ல ஆட்டோவை நம்ப வேண்டிய பொதுமக்கள் ஓட்டுநர்கள் கேட்கக்கூடிய கட்டணத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுறாங்க. மீட்டர் கட்டணம் நடைமுறையில் இல்லாததால ஒவ்வொரு பயணத்திற்குமே கட்டணம் மாறுபடுது. ஒரே தூரத்திற்கு வெவ்வேறு ஓட்டுநர்கள் வெவ்வேறு கட்டணங்களை கேட்பது பயணிகளுக்கு குழப்பத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்துது. அதே நேரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தரப்பில் பார்க்கும்போது பல ஆண்டுகளாக கட்டணம் மாற்றப்படாதது, அப்புறம் எரிபொருள் மற்றும் பராமரிப்பு செலவுகள் அதிகரித்திருப்பது, தினசரி வருமானம் குறைந்திருப்பது போன்ற காரணங்களால கூடுதல் கட்டணம் வசூலிக்க வேண்டிய நிலை ஏற்படுறதா அவங்களாம் சொல்றாங்க. இதற்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. கடந்த பல ஆண்டுகளாக கட்டண மாற்றம் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு முக்கிய காரணங்கள்ல ஒன்றா இருக்கிறது. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது கடைசியாக 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஆட்டோ கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. அப்போது நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் தான் பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்துட்டு வருது. அந்த காலகட்டத்தில் இருந்த எரிபொருள் விலை, அப்புறம் வாகன பராமரிப்பு செலவு, மேலும் வாழ்க்கை செலவுகளை அடிப்படையாக வச்சு அப்போ கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனால் கடந்த 13 ஆண்டுகளில் பொருளாதார சூழலில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுருச்சு. பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருட்களுடைய விலை உயர்வு, வாகன உதிரி பாகங்களுடைய விலை அதிகரிப்பு, காப்பீடு மற்றும் பராமரிப்பு செலவுகள் உயர்வு போன்ற காரணங்களால இப்போது இருக்கக்கூடிய கட்டணம் தங்களுக்கு போதுமானதா இல்லைன்னு ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் சொல்றாங்க. இதனால மீட்டர் கட்டணத்தை தற்போதைய சூழலுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை ஆட்டோ தொழிற்சங்கங்கள் சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருது. அதே நேரத்தில் இந்த கட்டண உயர்வு பொதுமக்களுக்கு அதிக சுமையா மாறக்கூடாது என்றும் நுகர்வோர் அமைப்புகள் கருத்தும் தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் நாம் கடைசியாக 2013ஆம் ஆண்டு மாற்றி அமைக்கப்பட்ட ஆட்டோ கட்டண விவரங்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி ஆட்டோக்களுக்கான குறைந்தபட்ச கட்டணமாக முதல்ல 1.8 கிலோமீட்டருக்கு 25 ரூபாய் அப்போது நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா பயணிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு கூடுதல் கிலோமீட்டருக்குமே 12 ரூபாய் கட்டணமாக வசூலிக்க வேண்டும்னு அப்போ அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு மட்டும் இல்லாமல் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் 5 நிமிடங்களுக்கு 3 ரூபாய் 50 காசுகள் காத்திருப்பு கட்டணமா நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சு. அதே போல இரவு நேரத்திற்கு இரட்டிப்பு கட்டணம் அப்படின்னு கூட நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல தான் இந்த கட்டண முறை அமலுக்கு 13 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப தமிழக ஆட்டோ மீட்டர் கட்டணம் மாற இருக்கிறது. இதற்கான ஒரு பேச்சுவார்த்தை சமீபத்தில் நடந்திருக்கு. இதுல போக்குவரத்து அதிகாரிகள், ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகிகள், பிரதிநிதிகள் மற்றும் நுகர்வோர் அமைப்பினர்லாம் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்க்கும்போது ஆட்டோ தொழிற்சங்கங்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, குறைந்தபட்ச கட்டணமாக, அதாவது முதல்ல 1.5 கிலோமீட்டருக்கு 60 ரூபாயிலிருந்து ஒரு 70 ரூபாய் வரைக்கும் நிர்ணயிக்கணும். அடுத்த ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 30 ரூபாய் வரைக்கும் நிர்ணயிக்கலாம். காத்திருப்பு கட்டணமாக நிமிடத்திற்கு 1 ரூபாய், அப்புறம் இரவு நேரத்திற்கு வழக்கமான கட்டணத்திலிருந்து 2 மடங்கு கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும்லாம் வலியுறுத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அரசினுடைய ஆட்டோ ஆப்பை உடனடியாக அறிமுகப்படுத்தணும். தனியார் செயலிகள் மூலமாக இயக்கப்படக்கூடிய வாடகை வாகனங்களை அரசு முறைப்படுத்தணும். எஃப்சியை புதுப்பிக்க 10,000 ரூபாய் மானியம் வழங்கணும். மாவட்ட எல்லையை தாண்டியுமே ஆட்டோ இயக்க அனுமதி வழங்கணும். இது மாதிரியான கோரிக்கைகள்லாம் அவங்க முன் வச்சிருக்காங்க.
அதே நேரத்தில் நம்ம நுகர்வோர் அமைப்புகள் தரப்புல, பயணிகள் தரப்புல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, பொதுமக்களினுடைய நலனை கருதி குறைந்தபட்ச கட்டணத்தை 50 ரூபாயாகவும் அடுத்த ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 25 ரூபாயாகவும் நிர்ணயிக்கணும் அப்படின்னும், இரவு 11 மணிக்கு மேல 50% கூடுதல் கட்டணம் வசூலிக்க அனுமதிக்கலாம் அப்படின்னு கூட தெரிவிச்சிருக்காங்க. இப்படி ஒரு வழியா புதிய ஆட்டோ மீட்டர் கட்டண முறை அமலுக்கு வந்தா என்ன மாதிரியான முக்கிய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதையும் நாம் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியதா இருக்கு. முதல்ல கட்டணத்துல ஒரு வெளிப்படை தன்மை கிடைக்கும். மீட்டரின்படி கட்டணம் வசூலிக்கப்படுவதால தேவையற்ற பேரம்லாம் குறையும். அடுத்தது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நிலையான ஒரு வருமானம் கிடைக்கும். குறிப்பா வாடிக்கையாளர்கள் ஓட்டுநர் இடையே ஏற்படக்கூடிய இந்த வாக்குவாதங்கள் குறையும். இப்படி புதிய ஆட்டோ மீட்டர் கட்டண முறை அமலுக்கு வந்துச்சுன்னா தெளிவான கட்டண முறையால மக்கள் ஆட்டோ சேவையை அதிகம் பயன்படுத்த வாய்ப்பும் இருக்கிறது. இது தொடர்பா அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் என்ன சொன்னார் அப்படின்னா, இது ஒரு மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால மக்கள் கிட்ட இருந்து பல்வேறு கோரிக்கைகளும் வந்திருக்கு. இதையெல்லாம் முதல்வர் கவனத்திற்கு கொண்டு போய் ஆலோசிச்சு ஆட்டோக்களுக்கான புதிய கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு விரைவில் இது தொடர்பா ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு கூட அமைச்சர் குறிப்பிட்டு இருக்கிறார். மொத்தத்தில் தமிழகத்தில் ஆட்டோ மீட்டர் கட்டண மாற்றம்ன்றது வெறும் கட்டண உயர்வு தொடர்பான விஷயம் மட்டுமல்ல. இது ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரம் அப்புறம் பொதுமக்களினுடைய நலன் ஆகிய ரெண்டையுமே சமநிலைப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான முடிவும் கூட. பல ஆண்டுகளா மாற்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த கட்டண முறையை தற்போதைய பொருளாதார சூழலுக்கு ஏற்ப மாற்றுவது அவசியமா இருந்தாலுமே அது பயணிகளுக்கு கூடுதல் சுமையா மாறாத வகையில் இருக்க வேண்டும் என்பதும் முக்கியமான விஷயம். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பயணிகளுக்கும் இடையில நீண்ட காலமா நிலவி வரக்கூடிய இந்த கட்டண குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சு எல்லோருக்கும் ஏற்ற நியாயமான தீர்வா இந்த புதிய கட்டண முறை அமையுமா என்பதை நாம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.